அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூலின் தொடர்ச்சி. அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் ஆன்லைன், பைமோட் ஷாப்பிங், பைமோட் அப்ளிகேஷன். பைமோட் அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது. அதற்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இனி அலைகளுக்குள் செல்வோம். அத்தியாயம் 1 தொடர்ச்சி. கைவல்ய சாமியார் அறிவுரை. இந்து சமய அறிவில் ஆழ்ந்த புலமையும் சிந்தனையில் பகுத்தறிவும் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க காலம் முதல் அதன் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவருமாக விளங்கிய கைவல்ய சாமியார் என்னும் பட்டறிவாளரை 1942ஆம் ஆண்டே காணும் வாய்ப்பு கிட்டியது. கோவையில் விஞ்ஞான மேதையாக பொறியியல் சித்தராக விளங்கிய அற்புத மனிதராம் திரு ஜி.டி. நாயுடு சர் ஏ. ராமசுவாமி முதலியோருக்கு தேநீர் விருந்தளித்தார். நான் அப்பொழுது கோவையில் பயிற்சி பெறும் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்தேன். எனக்கும் அழைப்பு வந்தது. நெடுநாள் திராவிடன் என்ற நாளிதழின் ஆசிரியராக அரும்பணி ஆற்றிவிட்டு அப்போது ஜி.டி. நாயுடுவோடு தங்கியிருந்த திரு ஜனகசங்கர கண்ணப்பர் என்னை அழைத்து கொண்டு போய் கைவல்ய சாமியாரிடம் அறிமுகப்படுத்தினார். திரு சா. குருசாமியின் சகலர் இந்த மாவட்ட கல்வி அதிகாரி என்று அறிமுகப்படுத்தினார். சாமியார் என்னை முகமலர்ந்து வரவேற்றார். அவர் உரிமையோடு எனக்கு கூறிய அறிவுரையை உங்களோடு பங்கிட்டுக் கொள்கிறேன். 2000 ஆண்டுகளாக கோழி கூவுவதற்கு முன்பே எழுந்து குளித்து பொழுது விடியும் போதே வேலை பார்க்க ஆயத்தமாகிவிடும் மக்கள் நடுவில் நீ வேலை செய்து தாக்குப்பிடிக்க வேண்டும். இதை நினைவில் வைத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக உழை என்று நல்லெண்ணத்தோடு கூறினார். முன்னேறத் துடிக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் பொருத்தமான நல்வழி அல்லவா அது? வைகரை துயிலெழு என்பதை வெறும் பழமொழியாக கொள்ளக்கூடாது, வாழ்க்கை நெறியாகவே கொள்ள வேண்டும். இதை சுயமரியாதை இயக்க சாமியார் நினைவுபடுத்தினார். அது திருவாளர் காசிராமனின் ஆயத்தத்தை கண்டபோது என்னுடைய நெஞ்சில் உறுத்திற்று. மாயூரம் சந்திப்பில் கீழே இறங்கி போன திரு காசிராமன் காப்பியோடு வந்தார். எனக்கு கொடுத்தார். அப்புறமே நான் ஆயத்தமானேன். கும்பகோணம் வந்தடைந்தேன். ரயில் நிலையத்தை நெருங்கும் போது யார் தங்களை அழைத்து போக வருவார் என்று நண்பர் கேட்டார். இறங்கிய பிறகே தெரியும். பரவாயில்லை, நான் உங்களோடு காத்திருக்கிறேன். அழைத்து போக வேண்டியவர்கள் வந்தால் சரி, இல்லாவிட்டால் நானே அழைத்து கொண்டு போகிறேன். எங்கள் விருந்தினர் இல்லத்தில் தங்கலாம். அப்புறம் நான் உரியவர்களுக்கு தகவல் கொடுக்கிறேன் என்று திட்டம் தீட்டினார். ரயில் நின்றதும் போர்ட்டரை அழைத்தார். என் பெட்டி படுக்கையை கொடுத்தார். அப்புறம் தம்முடையவற்றை கொடுத்தார். இறங்கி என்னோடு நின்று கொண்டிருந்தார். என்னை வரவேற்க வந்த நண்பர்கள் மற்றொரு கோடியிலிருந்து 2-3 நிமிடங்களில் வந்து சேர்ந்தனர். அப்போதும் அவர்களிடம் என்னை ஒப்படைக்கவில்லை. எல்லோருமாக வெளியே சென்றோம். எனக்காக இந்திய சோவியத் கலாச்சார கழக புரவலர் திரு அப்துல் ரசாக் அவர்களுடைய பெரிய கார் காத்திருப்பதை தெரிந்து கொண்டார். என்னை அதில் ஏற்றி அனுப்பிய பிறகே திரு காசிராமன் தம் கார் ஏறி வீட்டுக்கு சென்றார். அன்று மாலை நடந்த பாசிச எதிர்ப்பு கூட்டத்தில் திரு காசிராமன் பேசினார். கடைசியாக நான் பேசினேன். என் பேச்சை பொறுமையாக கேட்டார். என்னை வழியனுப்பி வைத்த பிறகே வீட்டிற்கு போனார். சாதாரணமாக தாம் பேசி முடித்ததும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் காசிராமன் போய்விடுவார். உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே இன்று காத்திருந்தார். NTS பேசியது நன்றாயிருந்தது என்று எங்களிடம் பாராட்டினார் என்பதாக என்னுடன் காரில் வந்த உள்ளூர் தோழர்கள் கூறினார்கள். தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை. அனைவருக்கும் வணக்கம்.